ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வருஷம் தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட் சோமாஸு எப்படி செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போனேன். முறுமுறுன்னு சோமாசு வர்றதுக்கு முக்கியமான டிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு நல்லா சலிச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மைதா மாவோட நான் எப்படி சேர்க்க போகிறேன்னு அளவுகளோடு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செஞ்சு இது பூரணமும் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு 1/2 கிலோ மாவுக்கு 200 கிராம் ரவா எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் இது கரெக்டாக 200 கிராம் ரவா. இந்த அளவில் சேர்த்திங்கன்னா முறுமுறுன்னு இருக்கும் சோமாசு. நிறைய பேருக்கு சோமாசு என்ன ஆகிடும், சொதப்பிடும். ஒரு 2 நாள் ஆனால் நமுத்து போயிடும். இந்த ரவாவை சேர்த்து அதை எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். 1/2 கிலோ மைதாவுக்கு 200 ரவா. மேல் மாவுக்கு இனிப்பு ருசிக்காக சின்ன சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. மைதா ரவாவோடு சேர்ந்து ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டினா எண்ணெயும் வாசனை இல்லாத எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. நம்ம மாவு ஒட்டாமல் வரத்துக்காக சேர்க்கறது. இப்போ நல்லா பிழைஞ்சிக்கலாம். ரவாவும் இந்த மைதாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் பிழைஞ்சிடுங்க மாவோட. ஏன்னா அப்போ தான் ஒன்று எல்லாம் சமமாக இருக்கும். இல்லாட்டினா திப்பி திப்பியாக நிற்கும். இப்போ பிழைஞ்சிட்டு இப்போ தண்ணியை தெளிச்சிக்கிறேன். இதில் ரவா சேர்த்து செய்கிறது தான் மொறுமொறுப்பு கொடுக்கும். என்ன தான் நான் மாவை பிசைஞ்சு இடிச்சிட்டு போட்டாலுமே மொறுமொறுப்பு அப்படியே கடைசி வரைக்கும் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அந்த மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. ரவாவை சேர்த்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிழைங்க. ஏன்னா இது மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். லூஸ் ஆகிட்டுனா நல்லா இருக்காது. அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைங்க. வெறும் ரவாவும் மைதா மாவு தான் போட்டிருக்கேன். உப்பு மேல் மாவு கொஞ்சோண்டு உப்பு தெளிச்சிருக்கேன். இப்போ அதில் தண்ணியை தெளித்து பிழைஞ்சா போதும். பிழைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பிழைஞ்சிங்கன்னா தான் கெட்டிப்படாமல் இருக்கும். பிழையிறதும் ஈஸி. இந்த பிழைஞ்சிட்டேன் பாருங்கள், அவ்வளோதான். இதை நல்லா குத்தி நல்லா அழுத்தவங்க இடிக்கல் இருக்குல்ல, நம்ம ரசப்பொடியெலாம் உனக்குற இடிக்கல் இல்லை, அந்த கல் குழவையை வச்சு நல்லா இடிச்சுக்கணும். அந்த இடிக்கிறதுல தான் மாவு வச்சுட்டு 2 மணி நேரமாவது குறைச்சலாக ஊற வைக்கணும் இந்த மாவை. அப்போ தான் ரவாவும் அந்த மைதாவும் ஒன்றா சேரும். ஊற வச்சு செய்யுங்க. அதை 2 மணி நேரம் குறைச்சலாக ஊற வைக்கணும். 3 மணி நேரம் 3 நாள் இன்னும் நல்லா பசன்னு இருக்கணும். இப்போ மேல் மாவு செய்வோம். அந்த மாவு அங்கேயே இருக்கட்டும். கசகசா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம டீஸ்பூன் ஸ்பூனில் 2 ஸ்பூன் கசகசா வறுவலாக வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு வருங்க. ஏன்னா ரவா கசகசா காந்தி போயிடும். அது வெடித்து வர்றது தான் பதம். வெடித்து நல்லா பொரிஞ்சு ஒன்று. ஏன்னா நம்ம மிக்சியில் அடிக்கிறப்ப பொரியறதுக்காக இப்போ அது வறுக்கிறோம். இப்போ கசகசா போட்டால் தான் இந்த பூரணம் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதை வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். லேசாக ஆறட்டும். அதில் நம்ம இது பூரணத்துக்கு போட வேண்டிய ஏலக்காய் அதிலே போட்டு நம்ம நுணுக்கி எடுத்துருவோம். அடுத்து எண்ணெய் சட்டியில் நெய் ஒரு குழிக்கண்டி நெய்யை ஊற்றிட்டு இந்த பூரணத்துக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு 30 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா எண்ணெயில் பொரிக்கிட்டு இப்போயும் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் சூட்டில் முந்திரி பருப்பு டக்குன்னு கருகிடும். அதனால் மீடியம் தீயில் வச்சுட்டு முந்திரி பருப்பு செவக்க இந்த நேரத்துக்கு வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ கசகசா வறுத்துருக்கோம். அடுத்து முந்திரி பருப்பு பொரியல் வறுத்துருக்கோம். இப்போ மீதி அந்த நெய்யிலேயே தேங்காய் பூ ஒரு தேங்காய் 2 மூடி திருவி வச்சுருக்கேன். அதே இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். இது அடுப்பை இப்பயும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பூ நல்லா முருகலாக வறுபடணும். மாடி வசதி உள்ளவங்க மாடியில் இந்த தேங்காய் பூவை திருவிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்து கூட வறுக்கலாம். அப்போ இன்னும் சீக்கிரமாக வறுபட்டு முருகலாக இருக்கும். தேங்காய் பூ முருகலாக இருந்தால் தான் சோமாசு நமுத்து போகாமல் இருக்கும். அதனால தான் தேங்காய் பூ நல்லா முருகலாக செவக்க வறுத்துடுங்க. கருகிடாமல் பார்த்துக்கோங்க.
தேங்காய் பூ முருகலாக இருக்கணும். அதுதான் அந்த ரவா சேர்க்குற மாதிரி இதுக்கும் சோமாஸுக்கு பூரணத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா முருகலாக வறுத்துக்கலாம். அதுக்கிடையில் அதுக்கு வந்து இந்த சுண்டால் அளவு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த படியால் வந்து நான் ஒரு படி வந்து பொட்டுக்கல்லை எடுத்துக்கிறேன். பொட்டுக்கல்லை 1-2 தான் உடைக்க போகிறோம். அதனால் வறுக்கலாம் வேண்டாம். அது சாப்பிட்றப்ப வாயில் படும். தேங்காய் பூவோட நல்லாயிருக்கும். சோமாஸ் சாப்பிட்றப்ப இது மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த பூரணம் போடுற பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. இதுதான் உள்ளே வைக்கிற சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற பூரணம். அடுத்து அந்த கசகசா வறுத்து வச்சோம்னா சூடு ஆறி இருக்கும். அதில் ஏலக்காய் போட்டிருக்கோம், பூரணத்துக்கு ஏலக்காய். இப்போ வந்து கசகசா சரியாக அடிப்படாது கொஞ்சமாக இருக்கிறதால, அதனால் இந்த பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்லையும் சேர்த்து நான் வந்து நுணுக்கிறேன். ஏன்னா கசகசா ரொம்ப 2 ஸ்பூன் கசகசா மசியாது மிக்சியில். இந்த பொட்டுக்கல்ல ஏலக்காய் கசகசா போட்டு நுணுக்கியிருக்கேன் பாருங்கள். நல்லா கசகசா நல்லா வாசனை கொடுக்கும் இந்த பூரணத்துக்கு. இப்போ பொட்டுக்கடலை மாவோட இந்த கசகசா பூரணத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இந்த பூரணத்துக்கு இனிப்பு சேர்க்கணும். இனிப்பு வந்து அளவு பொட்டுக்கடலை எடுத்தோம்ல இந்த படி, அதில் வந்து 3/4 படி எடுங்க. ரொம்பவும் இனிப்பு வேண்டாம். இதே இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பொட்டுக்கடலை வந்து அந்த படியில் தலை தட்டி எடுத்தோம். இதை வந்து 3/4 படி சீனி. இப்போ இந்த சீனியை இதில் வந்து மிக்சியில் ஒன்று ரொம்ப மசிய வேண்டாம். 1-2 மசாலா 2 ஓட்டு ஓட்டி இதில் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, கசகசா, ஏலக்காய், இப்போ வந்து சீனி போடுறோம். அடுத்து இதில் வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சா முந்திரி பருப்பு. இதுக்குள்ளே நம்ம தேங்காய் வறுத்ததை வந்து நல்லா ஆற வச்சுருப்போம். நல்லா ஆறட்டும். அது ஆறினா தான் மொறுன்னு இருக்கும் இந்த தேங்காய் பூ. அதுக்குள்ளே வந்து இந்த சர்க்கரையும் இந்த பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் வந்து நல்லா ஈவனாக வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற பூரணம். அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம கசகசா முந்திரி பருப்புலாம் போடுறோம் அதில், அதனால் ரொம்ப ருசியாக இருக்கும் இது. இப்போ கிளறியாச்சு. இப்போ தேங்காய் பூ வறுத்து வச்சுருந்ததை இதில் நம்ம சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து தேங்காய் பூவு நல்லா வறுத்து வச்சுருந்த தேங்காய் பூவை இதில் சேர்க்க போகிறேன். இல்லை எவ்வளோ உதிரியாக இருக்க பாருங்க. அந்த அளவு உதிரியாக நம்ம வந்து செவக்க வறுத்து இதை சேர்க்கணும். அப்போ தான் சோமாஸ் வந்து மொறுன்னு இருக்கும். 4 படை வச்சு சாப்பிடலாம். வந்து ஊசி போகாது, வந்து வீணாக போகாது. தேங்காய் பூ சேர்க்குறோம்ல, அதனால் வீணாக போகாமல் நல்லா மொறுன்னு வறுத்திங்கன்னா நல்லா வச்சுருந்து சாப்பிட்லாம் சோமாஸு. இப்போ தேங்காய் பூவையும் இந்த பொட்டுக்கடலை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா கிளறியாச்சு. அடுத்து நம்ம வந்து பூரணத்துக்கு மாவு பூரணம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து மாவை உருட்டி போட்டு அதை தட்டி உருட்டி அதில் உள்ள பூரணத்தை வச்சு ரெடி பண்ண வேண்டியது தான். இப்போ இது ரெடி ஆகிட்டு அடுத்து மாவு எப்படி ஆகிடுன்னு பார்ப்போம். மாவு நல்லா இப்போ ஊறிட்டு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா கெட்டி ஆகிட்டு பாருங்கள். ரவா சேர்த்ததால் நம்ம பிசைஞ்சப்போ கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்ததில்லை. இப்போ வந்து நல்லா ஊறி கெட்டி ஆகிட்டு நல்லா இடிகளில் வச்சு நல்லா இடிச்சிருக்கேன். அது வீடியோ எடுக்கலை. இது வந்து அதுக்கப்புறம் நல்லா கையால் பிசைங்க. இந்த மாவு பிசைகிறதுலாம் நல்லா மொறுப்பு கொடுக்கும். நல்லா எவ்வளோ கெட்டியாகிட்டு பாருங்கள். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாவை வந்து உருட்டிப்போம். இந்த அளவுக்கு வந்து மெல்லிஸாக உருட்டணும். இந்த டிப்ஸே வந்து மெயினான டிப்ஸு வந்து சோமாஸ் வந்து நம்ம உருட்டுறது மெல்லிஸாக எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக உருட்டுங்க. அதில் தான் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் சோமாஸ் உங்களுக்கு. நான் உருட்டி வைக்கிறேன். உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 சோமாஸு போடுறீங்கன்னா ஒரு 10 உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டு போட ஆரம்பிங்க. 10 உருண்டை உருட்டி அதை உருட்டிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பூரணம் வச்சு செய்யுங்க. சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து மாவு வந்து நான் வேணுங்கிற மாவு உருட்டிட்டேன். அதுக்கு முன்னாடி அது சைடில் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு தண்ணீர் தொட்டு வைப்பாங்க. அதில் வந்து கொஞ்சம் மைதா மாவும் கலந்து வச்சுக்கோங்க.
பிரிஞ்சு சோமாசு வந்து எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு உள்ளே வந்து பூர்ணம்லாம் கொட்டாமல் இருக்கும். அதனால் அந்த மைதா மாவும் தண்ணியும் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோமாசு திரட்டலாம், உருட்டலாம். இப்போ இதை வந்து மைதா மாவு மேல் மாவுக்கு தடவி இருக்கோம், கல்லில் இது கட்டையில் ஒட்டாமல் இவ்வளோ மெல்லிசாக உருட்டுறேன்னு பாருங்கள். நல்ல மெல்லிசாக நான் சின்ன உருண்டை தான் எடுத்தேன், நெல்லிக்காய் அளவு தான் அந்த உருண்டை. இப்போ அதை வந்து மெல்லிசாக உருட்டி எடுத்துட்டேன். இவ்வளோ மெல்லிசாக இருப்பேன். இப்போ நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சோமாசு, அதுக்கு தான் இந்த மெல்லிசாக உருட்டுறது. நான் சோமாசு அச்சியில் வச்சு செய்வேன், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி கடையெல்லாம் விற்கும் சோமாசு அச்சு, அதில் செய்கிறேன். ஒவ்வொன்றாவும் செய்யறது கொஞ்சம் லேட்டாகும், அதுக்காக தான் இதில் செஞ்சு காமிக்கிறேன். வச்சாச்சு. இந்த மேலே எந்த பக்கம் மடிக்கிறோமோ அந்த பக்கம் அந்த மைதா மாவு கலந்த தண்ணியை தடவிக்கோங்க. பிரியாமல் இருக்கும் சோமாசு. சோமாசு பிரிஞ்சு எண்ணெயில் கொட்டுனுச்சுன்னா பொரிக்கிறப்ப எண்ணெய் ஃபுல்லாக கருகி விடும். இது முக்கியமாக தடவிக்கோங்க எண்ணெய் மேலே அந்த வாய் மூடுற பகுதியில். அந்த அச்சு கரெக்டாக அந்த அச்சில் வந்து தடவிட்டிங்கன்னா மூடுங்க. 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன் சோமாசுக்கு பூரணம் வச்சுட்டு சுற்றி உள்ள மாவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. அது திரும்பி உருட்டி அடுத்து சோமாசு போட்டுக்கலாம். நல்லா அழுத்திட்டு இப்போ திருப்பிங்கன்னா சோமாசு ரெடி. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் சோமாஸ். இவ்வளோ அழகாக வருது பாருங்கள் அச்சில். இவ்வளோ தான் சோமாஸ். ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்கினா பூர்ணம்லாம் உள்ளே கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா ஃபுல்லாக பூர்ணம் வைங்க, 1.5 ஸ்பூன் வைங்க, நல்லாயிருக்கும். உப்பிக்கிட்டு இருக்கும், உள்ளே சாப்பிட்றப்ப ஸ்வீட்டோடு சாப்பிட்லாம். இப்போ அடுத்து இன்னொரு சோமாஸு செஞ்சு காமிக்கிறேன். இது மாவு வந்து நம்ம ரவா போட்டு பிசைஞ்சாலுமே இவ்வளோ மெல்லிசாக திரட்டினா தான் அது வந்து உப்பெல்லாம் வரும், மொறுன்னு இருக்கும். அதனால் எவ்வளோ முடியுமோ இவ்வளோ மெல்லிசாக திரட்டுங்க அந்த மாவை. எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி இந்த குழவையை செய்கிற பாருங்க, இந்த அளவுக்கு மெல்லிசாக இருக்கணும், பேப்பர் மாதிரி இருக்கணும். இப்போ அந்த அச்சில் போட்டுக்கோங்க. அச்சில் வந்து போடுற அளவுக்கு அந்த கரெக்டாக இருக்கணும். இடுக்கு இருந்ததுன்னா வெளில இழுத்து விட்டுருக்குறோம் பாருங்கள். இடுக்கு இருந்ததுன்னா அது வந்து பூரணம் வெளில கொட்டும். இப்போ அந்த வாயை கரெக்டாக அந்த அச்சோட இது அளவு வச்சுக்கோங்க. அந்த இதில் வந்து இந்த மைதா மாவு கலந்து தண்ணியை தடவிட்டு எதிர்பக்கம் உள்ள இதில் மடிப்பில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக இருந்ததுன்னா சாப்பிட ருசியாக இருக்கும் சோமாஸ். இப்போ மடக்கிடுங்க. மடக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வாய் நல்லா மூடிக்கும். வாய் மூடினோன்னா சுற்றி உள்ள மாவை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ திறந்தீங்கன்னா அடுத்து சோமாஸ் ரெடி. இவ்வளோ அச்சு அழகாக இருக்குது பாருங்கள். இதான் ட்ரெடிஷ்னல் நம்ம பலகாரம். தீபாவளி பலகாரத்தில் இப்போ சோமாசும் மெயினாக அதிரசம் மாதிரி. இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம நிறைய தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டால் எண்ணெயில் பொரித்து சீக்கிரமாக எடுத்துடலாம். அது கொஞ்சம் போடுறது தான் கொஞ்சம் லேட்டாகும். 2-3 பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது போட்டு தாம்பாளத்தில் இந்த 1/2 கிலோ மாவுக்கு நான் ஃபுல்லாக எல்லா சோமாசையும் நான் போட்டுட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எப்படி இருக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெயை நல்லா காய விட்டுக்கோங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு சோமாசு போட ஆரம்பிங்க. இப்போ எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நான் இப்போ உருட்டி வச்சுருந்த சோமாசெல்லாம் போடுறேன். மெதுவாக போடுங்க, தெரிக்கும் கையில் எண்ணெய். ஏழு சோமாசு போட்டுருங்க இந்த எண்ணெய் சட்டிக்கு. அடுப்பு வந்து இப்போ மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சுட்ட பிறகு தான் நம்ம சோமாசை போடுறோம். இப்போ அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க, கருக்காமல் எடுக்கணும். ஒரு சைடு பொரிஞ்சோன்னா எல்லா சோமாசையும் விடாமல் திருப்பி போடுங்க. இந்த முன்பக்கம் பின்பக்கம் வேகணும் சோமாசு. போடுறது தான் கொஞ்சம் லேட்டாக நேரம் பிடிக்குமே ஒழிய பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடலாம் சோமாசு. இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி செய்கிறோம், அதனால் மெனக்கட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும். நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தால் தான் வந்து மொறுன்னு இருக்கும் சோமாசு மொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு தான் இவ்வளோ பக்குவமாக மாவு பிசைஞ்சு பூரணம்லாம் கிளறி இருக்கும். சோமாசு நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். இல்லை மேலெல்லாம் பொரிஞ்சிருக்கு, அதான் வந்து மொறுன்னு இருக்குன்னு அர்த்தம். மேலே இப்போ நம்ம வந்து நல்லா இடிகளில் இடித்து நல்லா கையால் பிசைஞ்சு ஊற வச்சதால தான் இந்த மாவு இவ்வளோ உப்பிட்டு வருது பாருங்கள். சோமாசு வந்து உப்பெல்லாம் இருக்கணும்.
உப்புலாம் இருந்தால் தான் பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டா தட்டையாக போய்டும். மாவு வந்து சரியாக பக்குவம் இந்த மாதிரி தவறி போயிட்டுனா தட்டையாக போய்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டிப்பாக. இதுதான் அருமையான இனிப்பு சோமாஸ். நான் சொன்ன அளவுகளில் நான் சொன்ன மாதிரி பக்குவத்தோடு செஞ்சிங்கன்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு மொறு சோமாஸும் ரொம்ப அற்புதமாக செஞ்சு தீபாவளியை கொண்டாடிடலாம். அழகாக இருந்து இந்த முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி போட்ட பிறகு இந்த கொதிக்கிறது அடங்கிறது தான் அடையாளம் வெந்துட்டுன்னு இல்லை பொன்னிறமாக வருது பாருங்கள். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா பொன்னிறமாக செவந்துட்டு இதுதான் வந்து நல்லா வெந்ததுக்கு அடையாளம். அடுப்பில் பாருங்கள் சோமாஸ்லாம் அந்த பொதிக்கிறதுலாம் அடங்கிட்டு இல்லை அழகான சோமாஸை நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். நான் சொன்ன பக்குவத்தில் அளவுகளோடு செய்யுங்க, கரெக்டாக வந்துடும். சோமாஸு இந்த வருஷம் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு. அடுப்பில் இந்த ஒரு ஈடுக்கு வந்து நான் 7 சோமாஸு போட்டிருந்தேன். இந்த 1/2 கிலோ மாவு 200 கிராம் ரவாவுக்கு கிட்டத்தட்ட 60 சோமாஸ் வந்துச்சு எனக்கு. இந்த அச்சு சின்ன அச்சு, அதனால் 60 சோமாஸ் வந்தது. இதை வந்து நான் ஈஸியாக 1 மணி நேரத்தில் செஞ்சு பொரித்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்த ஈடும் போட்டு இதுவும் பொரிஞ்ச பிறகு எடுத்து காமிக்கிறேன். அடுத்த எல்லா சோமாஸையும் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஈஸியாக சோமாஸ் வேலை முடிஞ்சிட்டு அடுத்த ஈடும் போட்டு காமிக்கிறேன். நல்லா பொரிஞ்சு வருது. உதிர்ந்து கொட்டாமல் இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம வந்து அந்த வாயில் மூடும்போது மைதா மாவு தண்ணி கலந்து அந்த தண்ணியை வைக்கிறதால அந்த பிரிஞ்சு வராமல் இருக்குது. சோமாஸ் மட்டும் போட்டு எடுக்கிறப்ப பிரிஞ்சிடும். பக்குவமாக அதே மாதிரி வாயை நல்லா மூடிட்டு செஞ்சிங்கன்னா அழகாக பக்குவமாக வரும். இது எண்ணெய் விழுப்பு அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து நான் வாயை நல்லா மூடினதால தான் இப்போ நல்லா வெந்துட்டு அடுத்த எடுத்துட்டேன். அவ்வளோதான் சோமாஸு ரெடி ஆகிட்டு. ஸ்வீட் சோமாஸு மொறு ஸ்வீட் சோமாஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.